வணக்கம். இன்னைக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸோட வந்திருக்கிறேன். பீகார்ல எஸ்ஐஆர் நடைபெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது. அதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருந்தார்கள். தற்பொழுது தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடைபெற்று ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்குது. அதுல 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க. இதில் குறிப்பாக திமுக கூட்டணியினுடைய வெற்றியில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியலை பகுப்பாய்வு செய்து பத்திரிகையாளர் எழிலரசன் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்களோட வந்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 181 தொகுதிகள்ல வெற்றிக்கான அந்த வாக்கு வித்தியாசத்தை விட நீக்கப்பட்ட, அதாவது எஸ்ஐஆர் நடைபெற்று நீக்கப்பட்ட அந்த வாக்குகளின் எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அதில் அந்த 181 தொகுதியில் 120 தொகுதி திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதி. தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இன்னும் பல்வேறு அதிர்ச்சிகர முடிவுகள் இருக்குது. வாருங்கள் திரு எழிலரசன் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப பீகார்ல எஸ்ஐஆர் நடைபெற்று ஒரு டிராஃப்ட் லிஸ்ட், ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் முதல் கட்டமா வெளியானுச்சு. அதுல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. தற்பொழுது தமிழ்நாட்டுல 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க பீகார்ல மக்கள் தொகை அதிகம். அங்க 13 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க. அதுல 8.25 கோடி வாக்காளர் பட்டியல்ல இருந்தாங்க. அதுல 65 லட்சம். இங்க தமிழ்நாட்டுல 8 கோடி பேரு, 6 கோடியே 41 லட்சம் வாக்குகள். அதுல 97 லட்சத்தை நீக்கி இருக்கிறாங்க. மக்கள் தொகை குறைவான மாநிலத்தில் அதிக வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. இதுவே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. இது எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்க போகிறது? இது திமுகவிற்கு அல்லது அதிமுகவிற்கு, எந்த கட்சிக்கு ஒரு பிரதானமான பாதிப்பை இது ஏற்படுத்த போகுது? நீங்களே சொன்ன மாதிரி 97 லட்சம் வாக்குகள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய எண்ணிக்கை. சரி, அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. நமக்கு சில விஷயங்கள் தெரியுது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. அதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே அதாவது எஸ்ஐஆர் எடுப்பதற்கு முன்பு ஒரு எண்ணிக்கை, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து எவ்வளவு சதவீதம் நீக்கினாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது 20% 40% வரை நீக்கப்பட்டவர்களை நம்ம ஒரு கேட்டகரியா எடுத்து அதை நம்ம இந்த மேப் பண்ணி பார்த்துருக்கோம். அதுல 20% எஸ்ஐஆர் நடப்பதற்கு முன்னாடி இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்ப வெளியா இருக்கிற வரை வாக்காளர் பட்டியல்ல 20ல இருந்து எவ்வளவு சதவீதம் நீக்கி இருக்காங்க? 40% வரைக்கும் நீக்கிருக்காங்க. 40 வரைக்கும் நீக்கி இருக்காங்க. அப்போ 20% இருந்து 40% வரை நீக்கப்பட்டவர்களை இந்த மேப்ல டார்க் ஷேட் பண்ணிருக்கு இல்லைங்களா. அது எந்த பகுதியில் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு சென்னை மண்டலத்துல அதிகமா இருக்கு, இன்னொன்னு மேற்கு மண்டலத்துல அதிகமா இருக்கு. இது நம்ம பார்க்கும் போது நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது அவங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த எஸ்ஐஆர் நடந்திருக்கக்கூடிய பணிகள் அதிகமான நீக்கம் நடந்திருக்கிறது சென்னை மண்டலமும் மேற்கு மண்டலமும். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சென்னை ஏற்கனவே திமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில நிறைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இன்னொரு மண்டலம், முதல்வர் தொகுதியும் அங்கதானே இருக்கு, 1 லட்சம் வாக்குகள். ஆமா, இவரு சேப்பாக்கத்துல உதயநிதி அவருடைய தொகுதியில் 87,000. திமுக தலைவர்களுடைய தொகுதிகள் சென்னையில இருக்கு. பொதுவா சென்னை மண்டலமே திமுகவுக்கு சாதகமான ஒரு பகுதி. அதுல அதிகமான நீக்கம் நடந்திருக்கு. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அது திமுக கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பகுதி. இப்ப அதுக்காக செந்தில் பாலாஜியை அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளரா போட்டு அங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. நாங்க எல்லா தொகுதியும் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த என்னென்ன தொந்தரவுலாம் நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேற்கு பகுதி 2 பேருக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்கக்கூடிய பகுதி மேற்கு மண்டலம். அந்த பகுதியில 20% மேல நிறைய நீக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஒன்று பிஜேபி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கான நம்பர்ஸ் இருக்கு, அதை தான் சொல்லுது. இன்னொன்று திமுக எங்க வலுவா இருக்கோ அந்த பகுதியில் திமுகவை வீக்கெண்ட் பண்ணக்கூடிய, வலுவிழக்க செய்யக்கூடிய
முயற்சியும் இதுல தெரியுது, இந்த டேட்டா சொல்லுது. இது ரெண்டுமே வந்து இந்த பேட்டர்ன் சொல்லுது. நீங்க சொல்ற மாதிரி சென்னை மண்டலமும் மேற்கு மண்டலம் அதை வந்து அவங்க குறி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அது வந்து தேர்தல் வேலையை தொடங்குவதற்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய வேலையை வந்து சீக்கிரமா அவங்களுக்காக வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்ற இந்த டேட்டா வச்சு? இல்ல, டேட்டா சொல்றது வந்து அதிகமான சதவீத வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பகுதிகள் வந்து இந்த 2 தான். 20% மேல 40% வரை நீக்கப்பட்ட பெரும்பாலான தொகுதிகள் வந்து இந்த 2 மண்டலத்துல தான் இருக்கு. சென்னை மண்டலத்திலையும் மேற்கு மண்டலத்திலையும் இருக்கு. அதுல இன்னும் இந்த விஷயத்துல இந்த டேட்டா வந்து இன்னொரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லுது. என்ன அப்படின்னா, அதிமுக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆரை வந்து திமுக ஏன் எதிர்க்குது அப்படின்னா, நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க, அதனால வந்து அவங்க இதை எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க, அதனாலதான் அதை வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆமா, 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட உடனே பயப்படாதீங்க அதெல்லாம் சேர்த்துருவாங்க அப்படின்னு அறிக்கையெல்லாம் விடுறாரு, பேசுறாரு. அவங்க வந்து அந்த மாதிரி, அதாவது திமுக தான் இந்த போலி வாக்காளர்களுக்கு வந்து காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, மேற்கு மண்டலத்துல எங்க வந்து அதிமுக கூட்டணி வலுவா இருக்கக்கூடிய பகுதியோ அந்த பகுதியிலையும் வந்து அதிகமான வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமான தொகுதிகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகவுடைய அந்த குற்றச்சாட்டு, போலி வாக்காளர்களை வந்து திமுக தான் சேர்த்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இந்த டேட்டாவே காலி பண்ணிடுது அந்த குற்றச்சாட்டை. அதாவது ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியல், அதுல வந்து தேர்தல் முடிவுகள், அதனோட நிலைமைக்கும் இப்ப எஸ்ஐஆர் புதுசா இப்ப செஞ்சு ஒரு வரை வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்கல்ல, இந்த நிலைமைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? இது என்ன மாதிரி தேர்தலில் எதிரொலிக்கும்? நீங்க சரியா கேட்டீங்க. அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது, ஏற்கனவே 2021 தேர்தல் முடிவுகள் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத எடுத்து பார்த்து அதன் மீது இதை பொருத்தி பார்த்தா தான் வந்து நமக்கு அது என்னன்ற கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது 2021 தேர்தல் முடிவு எடுத்து அதுல வந்து 10,000க்கும் கீழே மார்ஜின், அதாவது எந்த கட்சியா வேணா இருக்கலாம், திமுக கூட்டணியா இருக்கலாம், அதிமுக கூட்டணியா இருக்கலாம், 10,000க்கும் கீழே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்துல எவ்வளவு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 69 தொகுதிகள். அதுல வந்து 10,000க்கும் கீழே தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 69 தொகுதிகள். 69 தொகுதிகள். அதுல வந்து திமுக கூட்டணி, அந்த 69ல திமுக கூட்டணி ஜெயிச்ச தொகுதிகள் வந்து 43, அதிமுக கூட்டணி ஜெயிச்ச தொகுதிகள் வந்து 26. இந்த 69 தொகுதிகள்லயும் 10,000க்கும் கீழே தான் வந்து வாக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதுல 5,000, 1000 அப்படி ஏதாவது பகுப்பாய்வு செஞ்சிருக்கீங்களா? அப்படி சொல்லலாம். 1000க்கும் கீழே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து 8 தொகுதிகள். ஓகே, வாக்கு வித்தியாசம் 1000க்கு கீழே வாக்கு வித்தியாசம் வெறும் ரொம்ப சின்ன மார்ஜின்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து மொடக்குறிச்சிலாம் 200 தான் நினைக்கிறேன். 200 200. நம்ம டி நகர்லயே வந்து 137 வாக்கு வித்தியாசத்துல தான் டி நகர்ல டிஎம்கே ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி வந்து 1000க்கும் கீழே இருக்கக்கூடிய தொகுதி, இந்த ஷார்ட்டை பாத்தீங்கன்னாலே புரியும். இந்த முதல்ல இருக்கக்கூடிய கலர் வந்து 1000க்கும் கீழே இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற தொகுதிகள், அது வந்து 3 தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிச்சது. அதே மாதிரி 2வது இருக்கக்கூடிய அந்த பார் வந்து ஆரஞ்சு கலர் பார் வந்து திமுக கூட்டணி வந்து 1000ல இருந்து 5000 வாக்குகள் அந்த ஸ்லாப்ல ஜெயிச்சது, அது வந்து ஒரு 14. அது மாதிரி வந்து இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடியது வந்து 10,000க்கும் கீழே 5,000க்கு மேல அதுல ஜெயிச்சது வந்து 16. இது திமுக, இது வந்து அதிமுக, அது மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் அங்க போட்டிருக்கு. அதை கூட்டி பார்த்தாதான் வந்து திமுக கூட்டணி வந்து 43 தொகுதிகளில் இந்த 10,000க்கும் கீழே இருக்கக்கூடிய ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக வந்து 26 தொகுதிகளில் 10,000க்கும் கீழே ஜெயிச்சிருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 10,000 வாக்குகளுக்கு கீழே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான மார்ஜின். அந்த மார்ஜின் வந்து இப்ப நீக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இப்ப ஏற்கனவே வந்து சீமான் 3வது அணியா வந்து அவர் வந்து இருந்தாரு. அவரும் ஒரு 10,000, 7,000ல இருந்து ஒரு 10,000க்குள்ள வந்து வாக்குகளை ஆவரேஜா பல தொகுதிகள்ல வாங்கியிருந்தாரு. இப்ப விஜய் அப்படின்ற புது ஃபேக்டர் வந்து தேர்தலுக்கு வருது. இப்ப வர்றப்ப இந்த பாதிப்பு அப்படின்றது இன்னும் வாக்குகளை பிரிக்கிறது அப்படின்றது இன்னும் அதிகமா தானே இருக்கும். நிச்சயமா. இதுல நீங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் முக்கியமான விஷயன்றதை விட மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம இந்த டேட்டால தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து வின் பண்ணி இருக்கக்கூடிய மார்ஜின்,
எந்த கட்சியா இருக்கலாம், எந்த கூட்டணியா வேணா இருக்கலாம், ஏற்கனவே வந்து வின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மார்ஜின் வாக்கு வித்தியாசம் அதை விட நீக்கியிருக்காங்க இல்லைங்களா. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு வெளியிட்டதுல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 181 தொகுதிகள். இந்த 181 தொகுதிகள்ல ஏற்கனவே ஒரு கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்ற அந்த மார்ஜினை விட நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஓகே, அந்த 181 தொகுதிகள்ல அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 120 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கு. இது வந்து திமுகவுக்கான பாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ், விசிகே, சிபிஎம் இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 120 தொகுதிகள். இந்த 120 தொகுதிகள் திமுக வெற்றி பெற்ற இந்த 120 தொகுதிகளில் அந்த வெற்றி வித்தியாசத்தை விட, வாக்கு வித்தியாசத்தை விட நீக்கப்பட்ட வாக்குகள் வித்தியாசம் வந்து வாக்குகள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற 61 இடங்கள்ல வந்து நீக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஆக மொத்தம் என்னன்னா பாதிக்கு மேல வந்து அதிமுக வந்து 60 இடங்கள், திமுக வந்து 120 இடங்கள் அப்படின்னும் போது பெரிய பாதிப்பு வந்து சந்திக்க போறது வந்து திமுக கூட்டணி. இப்ப அதுல நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். ஏற்கனவே வந்து விக்டரி மார்ஜினை விட நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. அதுவே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு இடையில இப்ப புதிய அரசியல் கட்சி, நடிகர் கட்சி அவங்கெல்லாம் வந்து புதுசா அரசியலுக்கு வரும்பொழுது அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு அது எத்தனை சதவீத வாக்குன்னு நமக்கு தெரியல. எல்லாரும் ஒரு 10-8 அந்த மாதிரி 10% வந்து எல்லாரும் ஒரு அனுமானத்துல சொல்ற சதவீதம். அந்த 10% திமுகவுடைய வாக்குகள் பிரியுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த விக்டரி மார்ஜினை விட நீக்கப்பட்ட வாக்குகள், அதை விட இந்த இவர்கள் கிடைக்கக்கூடிய வாக்குகள், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா கூட்டி பார்க்கும் பொழுது திமுகவுக்கான பாதிப்பு வந்து 2 மடங்கு அடின்னு சொல்ற மாதிரி. ஒண்ணு வந்து இதுல ஒரு எஸ்ஐஆர்ல ஒரு அடி, ஸ்பாயிலர்ல ஒரு அடி, விஜய் போன்ற ஸ்பாயிலர்ஸால ஒரு அடி, டிவிக்காவோட ஒரு அடி. இப்படி வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு தேர்தலை வந்து நெருக்கடியை தான் அவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி. இன்னொரு புறம் வந்து தேர்தல் ஆணையமும் இருக்குது, ஐடி, இடி இது போன்ற அந்த அமைப்புகளும் வந்து இப்ப KN நேரு மேல தொடங்கி இருக்காங்க இல்லைங்களா. அந்த அதுவும் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவால் தான். ஆமா, பெரிய சவாலை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. குறிப்பா வந்து இந்த எஸ்ஐஆர் ஏற்படுத்தின சவால், புதிய கட்சி அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள், அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த அவங்க வச்சிருக்கிற இந்த விசாரணை அமைப்புகள் அவங்க ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடி, அவங்க லீக் செய்யக்கூடிய கடிதங்கள், இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அவங்க நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து திமுகவுக்கான மிகப்பெரிய சவாலாக தான் இந்த தேர்தலில் நிச்சயமா இருக்கும். பீகார்ல 243 தொகுதி, அதுல 174 தொகுதியில இதே மாதிரி நீங்க குறிப்பிட்ட மாதிரியே வந்து வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தை விட நீக்கப்பட்ட வாக்குகள் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. அது எல்லாமே அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பலரும் வந்து அதை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து 181 தொகுதிகள் அப்படின்னு அதை விட இன்னும் கூடுதலா இருக்குது அப்படின்றது ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்ப சாதகமான ஒரு நடவடிக்கை, இல்ல சாதகமான ஒரு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ராகுல் காந்தி தொடர்ந்து ஓட்சோரி, ஒரு சட்டப்பூர்வ ஓட்சோரி தான் வந்து எஸ்ஐஆர், வாக்கு திருட்டு. இது வெறும் வாக்குகளை திருடுவது மட்டுமல்ல, இது குடியுரிமையை பறிப்பது அப்படின்ற இந்த ஆங்கிள் வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தோடைய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி அவரு நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தினாரு, பீகார்லயும் வெளிப்படுத்தினாரு. ஆனா பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து காங்கிரஸுக்கு வந்து சாதகமா இல்லை. ஆமா, 200 தொகுதிகள் வந்து நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. இவர் எவ்வளவுதான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் அதை அனலைஸ் பண்ணி அதை வெளியே சொல்லியிருந்தாலும் ரிசல்ட் வந்து காங்கிரஸ் தோல்வி தான் அடைஞ்சுது. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான முழு முயற்சியை வந்து திமுக சார்பில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அடையாளங்கள் தான் வந்து அவங்க அப்பவே வந்து ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு எஸ்ஆருக்கு முன்னாடியே பீகார் எஸ்ஆர் நடக்கும் போதே வந்து அது மாதிரியான முயற்சிகளை தொடங்கினாங்க. இப்போ வந்து எனது வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு வாக்குச்சாவடி லெவல்ல வந்து அவங்க இப்போ கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திமுகவோட முயற்சி. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திமுகவுடைய தலைவர் அவங்க வந்து எல்லா ஊர்லயும் வந்து எல்லா வாக்குச்சாவடியிலையும் வந்து கடுமையா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் டார்கெட்லாம் கொடுத்துட்டு அது மாதிரி நீங்க வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து 50% பேர் இல்லைன்னா 75% பேர் வேலை செஞ்சு 25% பேர் வேலை செய்யாம போனா கூட
மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட டேட்டா வந்து நமக்கு காட்டுது, ஏற்படுத்திடும். ஓகே. அதுல வந்து இன்னொரு குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 20% மேல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் கொண்ட தொகுதிகள், அந்த 20% மேல எந்தெந்த தொகுதிகள்லாம் நீக்கப்பட்டிருக்காங்களோ அந்த தொகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த தொகுதிகளில் 32 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கக்கூடிய தொகுதிகள். அதே மாதிரி அந்த ரெட் கலர் பார், ரெட் கலரும் அதே மாதிரி இந்த ப்ளூ கலரும், அதுல 2 காங்கிரஸ். 20% மேல நீக்கப்பட்ட, ஏற்கனவே ஒரு மேப்ல காட்டினேன் இல்லைங்களா, அந்த 2 பகுதியும் காட்டினேன். அதுல வந்து தொகுதியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதான் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே உடைய கூட்டணி வந்து 11 தொகுதிகள். இது வந்து சொல்லுது, அது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு அலார்மிங்கா இருக்கும். 20% மேல நீக்கப்பட்ட தொகுதியில வாக்காளர்கள் நீக்கப்பட்ட தொகுதிகள் வந்து திமுக தான் வந்து நிறைய நீக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட அது ஒரு 70% மேல, 75% இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து நெருக்கடி வந்து இருக்கு அப்படின்றத வந்து, இது எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து முயற்சி பண்றாங்க, அவங்க லெவல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா நம்பர்ஸ் வந்து, அதாவது சட்டப்பூர்வமான வழிகளில் அவங்க செய்யறதா இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க. அது மாதிரியான இந்த ரிசல்ட் தான் அவங்க எஸ்ஐஆர்லாம் வெளியிடுறாங்க, எல்லாருமே அப்படி செய்யறதா சொல்றாங்க. ஆனால் அவர்கள் வந்து நார்மலா பண்றதே வந்து, இந்த நடக்கிற ப்ராசஸே வந்து திமுகவுக்கான மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய நிலைதான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுலயும் வந்து அவங்க, ஏன்னா கடந்த தேர்தலில் திமுக வந்து தனியா, திமுக மட்டும் தனிப்பெரும்பான்மையை அவங்களே கைப்பற்றினாங்க. அதாவது 133 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணி அப்படின்றது ஒட்டுமொத்தமாக 159 தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாங்க. அதிமுக 75 தொகுதி. இப்ப நீங்க 120 தொகுதிகள்ல, அதாவது 181 தொகுதிகளில் வெற்றி மார்ஜனை விட, வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தை விட நீக்கப்பட்ட, எஸ்ஐஆரால் நீக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை தான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுலயும் குறிப்பா 120 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணியை வந்து குறிவைத்து இருக்கும் பொழுது, நேரடியாக இது வந்து அப்பட்டமா இப்பயே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த நம்பரை வச்சு மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் அதெல்லாம் தெரியாத யாரோ ஒரு ஆள் வந்து பாம்பேலயோ டெல்லியிலயோ உட்காந்துக்கிட்டு இந்த நம்பர்ஸை பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற புரிதல் அங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். இந்தியா கூட்டணி தோத்துருன்ற எண்ணம் தான் நிச்சயமா ஏற்படும். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளார திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள், அதை நம்ம இங்க இருந்து நம்ம பாக்குறதுனால நமக்கு வந்து இதை ஃபைட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப அந்த எஸ்ஐஆர்லயும் அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போனாங்க, கடுமையான போராட்டம் களத்திலும் நீதிமன்றத்திலையும் நடந்த பிறகு ஒரு 20 லட்சம் வாக்காளர்களை வந்து சேர்த்திருந்தாங்க. 20 ஒரு 18 லட்சம் வாக்காளர்களை தான் மீண்டும் சேர்த்திருந்தாங்க. மீதியும் வந்து ஒரு 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சூழல்ல தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இதுல மட்டும் எவ்வளவு சேர்த்துட போறாங்க? அதே ஒரு 20 லட்சம் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வச்சுக்கிட்டாலும் அது இன்னும் அந்த சேதாரம் அப்படின்றது அது இருக்கத்தானே செய்யும். இல்ல நிச்சயமா சேதாரம் வந்து நிச்சயமா உண்டு, அதுலலாம் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வரைக்கும் வந்திருக்கிற இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் 13 ஆவணங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஒன்றை கொடுத்து இவங்க வந்து அதுல மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சியில தான் வந்து திமுகவினர் வந்து எல்லா பகுதியிலும் ஈடுபட்டிருக்காங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து அதை தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எல்லா வாக்குச்சாவடியிலும், நான் வந்து ரொம்ப மைக்ரோ லெவலில் அப்சர்வ் பண்ணுவேன், எல்லா வாக்குச்சாவடியிலையும் வந்து இந்த மாதிரி நீக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வந்து திருப்பி சேர்ப்பதற்கான முயற்சிகளுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியில தான் அவங்க இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, டெல்லியில இருந்துட்டு தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அவங்க எஸ்ஐஆர் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்கை வந்து நீக்கிறது, அதற்கு எதிராக வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க வாக்குரிமைக்காக அவங்க போராடுறது, இது வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக போர். இது வந்து கட்சிக்கு இடையிலான போர் என்பதை விட அவங்க வந்து வாக்குரிமை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கான ஒரு போரை வந்து அவங்க இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டெல்லியோடைய விஷயங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா சாதாரண மக்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா,
2021 திமுக கூட்டணி வாங்கிய வாக்கு சதவீதம் வந்து 45.38%. அதுல அவங்க வெற்றி பெற்ற சீட்டு வந்து 159 இடங்கள். அதே மாதிரி அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் வந்து 39.71. அதுல அவங்க வெற்றி பெற்ற சீட்டு வந்து 75 இடங்களை வெற்றி பெற்றாங்க. இப்போ இந்த 45.38, 39.71 இது வந்து திமுக அதிமுகவுடைய வாக்கு சதவீதம். ஓட்டு நீக்குறாங்க அப்படின்னா அந்த எந்த வாக்கு சதவீதம் இவங்க பெற்றிருக்கிறாங்களோ அதுதான் வந்து இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், நீக்கத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அதிகமான வாக்குகள் வந்து யாருக்கு சார்பான வாக்குகள் நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமான வாக்குகள் தான் வந்து நேச்சுரலா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அப்படிதான் போகும். ஸோ அதனால வந்து திமுக வந்து பெரிய நெருக்கடியை தான் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து குஜராத்தில் பேசும்போது சொன்னாரு, நாங்க வந்து பீகாரை முடிச்சிட்டோம், அடுத்து வந்து தமிழ்நாடு தான், அடுத்து வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் தயாரா இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த தயாரா இருந்துக்குங்க அப்படின்னு அவர் வந்து இங்க அவ்வளவு பெரிய கட்சி பலம் அவங்களுக்கு இங்க கிடையாது. ஆனா அந்த தயாரா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் அவங்களுக்கு எதுல இருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரியான வாக்காளர்கள் நீக்கம், எஸ்ஐஆர், இது மாதிரியான நடவடிக்கைகள், அது மாதிரி வந்து விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள், இதெல்லாம் நமக்கு சாதகமா வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனாலதான் அந்த மாதிரியான ஒரு துணிச்சல் வந்து அவங்க சொல்ல தோணுது. இதுல இன்னொரு நம்ம குறிப்பா நம்ம இதுல இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா டி நகர் தொகுதி அதுல வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனா திமுக எந்த மார்ஜின்ல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா 137% தான் வந்து திமுக வேட்பாளர் இங்க ஜெயிக்கிறாரு. அந்த டி நகர் தொகுதியில இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 96,000. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் நீக்கிறாங்க. அப்போ வெறும் 137,200க்குள்ள இருந்த மார்ஜின்ல ஜெயிக்கிறாரு. நீக்கப்பட்ட வாக்குகள் வந்து 96,000 அப்படின்னா இப்போ இந்த தொகுதியோட நிலைமை என்ன? அதே மாதிரி சோழிங்கநல்லூர் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வாக்காளர்களை கொண்ட பெரிய சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்த வாக்காளர்கள் வந்து 7 லட்சம், கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்காளர்கள் வந்து சோழிங்கநல்லூர்ல இருந்தாங்க. அதுல திமுக வேட்பாளர் தான் ஜெயிக்கிறாரு. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் அப்படின்னா 35,400 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் கடந்த முறை. இப்போ அந்த தொகுதியில் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க அப்படின்னா 2,18,000 வாக்குகளை நீக்கிறாங்க. இப்போ அந்த தொகுதியில வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 4,84,000 இவ்வளவுதான். அப்போ 4,84,000 தான் வாக்காளர்கள் இப்ப இருக்காங்க. ஜெயிச்சது வந்து இவர் ஏற்கனவே ஜெயிச்சது வந்து 35,400 தான். நீக்கப்பட்டது வந்து கிட்டத்தட்ட 2.25 லட்சம் போயிடுச்சு. அப்படின்னா இவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன ஆகிறது? இது மாதிரி தான் வந்து இந்த 120 தொகுதியுமே வந்து சிக்கல். அது இல்லாம மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா திமுக வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காங்க. அந்த நெருக்கடியை வந்து அவங்க ஃபீல்டு ஒர்க் மூலமா தான் அவங்க எதிர்கொள்ள முடியும். அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப நடக்கிறத வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஸ்பெஷல் ரிவிஷனை தேர்தல் ஆணையம் வந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. 3 மாத கால இடைவெளியில வரை வாக்காளர் பட்டியலில் வெளியிடுறது, அப்புறம் சேர்க்க வேண்டியவர்கள், நீக்க வேண்டியவர்கள், இவங்கெல்லாம் வந்து நீக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல்ன்றது ஆண்டுதோறும் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அதுல நீக்கம் வந்து நடந்திருக்குதா இல்ல? ஏன்னா எஸ்ஐஆர்ல நடத்தி தான் நாங்க வந்து இறந்தவர்களை நீக்க போறோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா? இப்ப ஆண்டுதோறும் நடக்கிறதுல நீக்கப்படுதா இல்லையா? அது என்ன மாதிரி இந்த வரை வாக்காளர் பட்டியல்ல பிரதிபலிச்சிருக்கு? நான் அந்த டேட்டாவை பார்த்தேன். 2021 ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து எவ்வளவு வாக்காளர்கள் அப்படின்றது வந்து 2021 தேர்தல் முடிவுகள் வந்து அந்த டேட்டா இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து எஸ்ஐஆருக்கு முன்பு எவ்வளவு வாக்காளர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்காங்க அப்படின்ற டேட்டாவும் இருக்கு. அந்த டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 57 தொகுதிகளில் 234 தொகுதியில் 57 தொகுதிகளில் வந்து 2021 விட குறைவான வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது 2021 வந்து 6,30,00,000 வாக்காளர்கள் அப்போ இருந்த மொத்த வாக்காளர்கள். இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 6,41,00,000. அதான் எஸ்ஐஆருக்கு முன்பு இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையில தொகுதி வரையா பார்த்தோம்னா 57 தொகுதிகளில் வந்து 2021 விட வாக்கு வந்து குறைஞ்சிருக்கு. 57 தொகுதிகளில் எஸ்ஐஆருக்கு முன்னாடியே குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சதையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆர்கே நகர் தொகுதியில வந்து 24.19% வாக்குகளை வந்து நீக்கியிருக்காங்க இப்போ. அதாவது எஸ்ஐஆருக்கு முன்பு இருந்த பட்டியல் எண்ணிக்கையில இருந்து
24.19% வாக்குகள் வந்து நீக்கிட்டாங்க. ஆனா அதற்கு முன்பே அந்த பழைய 2021 இருந்து அந்த எஸ்ஐஆருக்கு முந்தின நிலையில இருந்தக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையில வந்து 27,700 வாக்குகள் வந்து ஏற்கனவே நீக்கியிருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நீங்க சொன்ன ப்ராசஸ்ல தானே ஆகும். 2021 இருந்ததை விட 22ல ஒரு 10,000 பேராவது வந்து இல்ல ஒரு 5,000 பேராவது இன்க்ரீஸ் தானே ஆவாங்க, எவ்வளவு இதுவா இருந்தாலும். ஆனா இதுல எப்படி டிக்ரீஸ் ஆக முடியும் எஸ்ஐஆருக்கு முன்னாடியே? இல்ல, எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி நடந்த அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் வந்து சேர்த்தல், நீக்கல், திருத்தம் எல்லாமே அதுல செய்வாங்க. அப்படி செய்யப்பட்டதுல வந்து இந்த 57 தொகுதிகளில் ஏற்கனவே இருந்த வாக்கு எண்ணிக்கை 2021 இருந்த வாக்கு எண்ணிக்கையை விட வந்து குறைஞ்சு போயிருக்கு. இன்னொரு தொகுதியை சொல்லணும்னா வந்து பெரம்பூர் தொகுதி. அதுல வந்து இப்ப நீக்கினது இல்லாம 2021 இருந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எஸ்ஆருக்கு முந்தின நிலையில 18,400 வாக்குகள் வந்து அதுக்கு முன்னாடி நீக்கப்பட்டிருக்காங்க. அதோட சேர்த்து நீங்க இப்ப இருக்கிறதையும் சேர்த்தீங்கன்னா எண்ணிக்கை இன்னும் கூட போயிடும். இப்படி வந்து நிறைய தொகுதிகளில் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமா, அதாவது 2021 இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா பெரிய எண்ணிக்கையா போயிட்டு இருக்கு. இது ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, 181 தொகுதி வந்து விக்டரி மார்ஜினை விட அதிகமா இருக்கக்கூடிய நீக்கம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 181 தொகுதியை பார்த்தோம். அப்படி பாத்தீங்கன்னா அதுல இன்னும் சில தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதிகள் வந்து இந்த இப்ப சொன்னோம் இல்லைங்களா 2021 அதுக்கு முன்னாடி நீக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னும் தொகுதியோட எண்ணிக்கை வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி அதுல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் தொகுதி, அதுல வந்து அவருடைய வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட இப்ப நீக்கின வாக்கு வித்தியாசம் வந்து குறைவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த இதுல. ஆனா அந்த 2021 வந்து இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடியே நீக்கிருந்தாங்க இல்லைங்களா, அதோட நீங்க சேர்த்து கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் இந்த இதுல இந்த ஸ்லாப்புக்குள்ள வந்துடுறாரு. 180ஓட கூட்டுற மாதிரியான நிலைமையில தான் அவரோட தொகுதியும் வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான பல நெருக்கடிகள், அதே மாதிரி இன்னும் பல தொகுதிகள் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. அதனால இந்த 181 வந்து அந்த எஸ்ஆருக்கு முந்தின இருந்த வாக்கு நீக்கத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையும் வந்து கூடக்கூடிய நிலைமை தான் இருக்கு. இந்த மேப் வந்து நீங்க வந்து இந்த டார்க் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இது வந்து 2021 ஒரு எண்ணிக்கையும் 2025 எஸ்ஐஆருக்கு முந்தின இருந்த அந்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து எங்கெங்கெல்லாம் குறைஞ்சி இருக்கோ அந்தந்த தொகுதியில் அந்த டார்க் ஷேட்ல இருக்கக்கூடிய தொகுதிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்கு. அதனால வந்து இது வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய சவால். இந்த சவாலை வந்து வெற்றி பெற்று திமுக வரணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய கடுமையான உழைப்புக்கு இடையில தான் நடக்க முடியும். ஆமா, ஒரு புறம் வந்து இது திமுகவுக்கு நெருக்கடி அப்படின்றத விட இந்தியா கூட்டணி பாசிசத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்திற்கு வந்து இது வந்து ஒரு ஆபத்து அப்படின்னு தான் வந்து இதை பார்க்க முடியுது. ஏன்னா குடியுரிமை பற்றியும் அடுத்து இதுல கேட்கிற ஆவணங்களே குடியுரிமை பற்றிய ஆவணங்களா தானே இருக்கு எல்லாமே. அப்ப இது குடியுரிமை பரிசோதிப்பதற்கு, குடியுரிமையை பறிப்பதற்கான அடுத்த கட்டமா போகும் அப்படின்றதையும் பலரும் எச்சரிக்கிறாங்களே. இல்ல, இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, இது இந்தியா கூட்டணிக்கான சவால் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு உண்மைதான். என்னன்னா திமுக நேரடியாக போட்டி போடுற தொகுதியிலேயே வந்து இவ்வளவு பெரிய நெருக்கடி அவங்க சந்திக்க போறாங்க, மார்ஜின்லாம் இப்படி இருக்கு அப்படின்ற நிலையில திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், அதாவது காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்த மாதிரியான கட்சிகள்லாம் வந்து போட்டி போடுற இடங்கள்ல இன்னும் பெரிய அளவுக்கு அவங்க சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்து நம்ம மார்ஜின் வந்து கம்மியா ஜெயிச்ச தொகுதிகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, காங்கிரஸ் வந்து 7 தொகுதிகள் 10,000 மார்ஜினுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் 3 எம்எல்ஏக்கள் 10,000 வாக்குகளுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான நெருக்கடிகள் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இருக்கு. அப்படின்னா வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து திமுகவை எந்த அளவுக்கு பாதிக்குமோ அதை விட கூடுதலான அளவுக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பெரிய சவாலா இது இருக்கும் அப்படின்றதான் வந்து இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சவாலை தமிழ்நாடு வந்து எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படின்னு. ஞானேஷ்குமாரினுடைய இந்த தடைகளை தமிழ்நாடு தாண்டுமா, என்ன செய்ய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.